வணக்கம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா மைக் மாட்டிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ மைக்கு மாட்டுறதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கும் மைக் மாட்டிட்டு பேசுகிறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கடா இருக்கு. நான் என்ன நினச்சிவிட்டேன், உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து எக்கோ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களாம். எக்கோ சிஸ்டம்னா வந்து சுற்றுப்புறங்களை கட் செய்து விட்டு தனது வாய்ஸ் மட்டும் கேட்கும் என்று நினைக்கிறேன். ஸோ அது பட்டன் இருக்குது. நான் அதை அமுக்கிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசி கட்டுறேன் பாருங்க. எப்படி? வணக்கம், நான் உங்க மாதிரி பேசுறேன். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஆக்சுவலி இதுக்கு வந்து 2 ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு எனக்கு இப்பதான் புரியுது. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? எதுக்குன்னா ஒண்ணு வந்து நம்ம வந்து கேமரா வச்சிருக்கோம் தெரியுமா, கேமரா வச்சிருக்கவங்க வந்து அந்த ரிசீவர்ல வந்து அதை மாட்டிக்கிட்டு ஹெட்செட்ல பார்க்கும்போது அந்த இதில் வாய்ஸ் கரெக்டா ரொம்ப கிளாரிட்டியா இருக்குன்னு சொல்லி இது பண்றது. இன்னொன்று வந்து நம்ம பேசுறதை நம்மளே கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் மாட்டி கரெக்டா இது ஆக்சுவலி 50 மீட்டர் வரைக்கும் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நமக்கு தெரியல. நம்ம வாங்க ஒவ்வொருதான் கொஞ்சம் தூரமா போய் பார்ப்போம். நீங்க கேமராமேன் இங்கே இருங்க, சரியா? வந்துடுறேன் கூட. கொஞ்சம் தூரம் அப்படியே போய் பாக்குறேன். பயமா இருக்கா அந்த சைட்லாம்? அந்த பயம் இருக்குல்ல. நான் வந்து எக்கோ சிஸ்டத்தை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். கரெக்டா? சரி போய் பார்ப்போம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்பா என்ன இருட்டு.